நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மகாபாரதத்தில் பீமனையும் ஹனுமாரையும் பற்றி பார்க்கலாம். பத்ரிகாசிரமத்தில் இயற்கையின் வனப்பு உச்ச நிலையில் அடைந்திருந்தது. ஒரு நாள் காலையில் தரையிலே முளைத்திருந்த செடிகளில் மலர்ந்திருந்த விதவிதமான நிறங்களை உடைய பூக்களை பார்த்து திரௌபதி மகிழ்வுற்றிருந்தாள். அப்பொழுது வடகிழக்கு திசையிலிருந்து அடித்த காற்றிலானது ஒரு அற்புதமான புஷ்பத்தை அங்கு கொண்டு வந்து போட்டது. அப்புஷ்பமோ நறுமணமும் அழகும் வாய்த்திருந்தது. திரௌபதி அதை எடுத்து பீமனிடம் காட்டினாள். அது வளர்ந்திருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்து அத்தகைய மலர்கள் சிலவற்றை கொய்து வரும்படி அவனிடம் வேண்டிக் கொண்டாள். அம்மலர்களை சாத்தி யுதிஷ்டனை வணங்க அவள் விரும்பினாள். அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க பீமனும் உற்சாகமடைந்திருந்தான். அதன் பொருட்டு அக்கணமே அவன் புறப்பட்டு போனான். அவன் போன போக்கு அலாதியானது. யானை ஒன்று புதர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு வனத்தில் சஞ்சரிப்பது போன்று இருந்தது அவனுடைய நடை. சாதாரண மரங்களை வேரோடு புடுங்கி போடுவதும், செடிகளை வெட்டி தள்ளுவதும், புதர்களை பொதித்து கொண்டு போவதுமாக அவன் முன்னேறினான். அவன் போன போக்கை முன்னிட்டு பறவைகளும் விலங்குகளும் அஞ்சி நாலா பக்கமும் பறந்தோடின. பருத்த மேனி தாங்கிய குரங்கு ஒன்று காட்டு வாழை மரங்கள் நிறைந்திருந்த இடத்தில் படுத்திருந்ததை அவன் பார்த்தான். வனத்தில் பெரிய அந்த மந்தியை உறக்கத்தினின்று எழுப்ப இடி இடித்தாற்போல் பீமன் ஓலமிட்டான். ஆனால் அக்குரங்கோ உறங்க வெறியினால் தன் கண்ணை சிறிது திறந்து பார்த்தது. குரங்கு சொன்னது, பண்பட்டுள்ள ஒரு பெருமகன் போன்று நீ தோன்றுகிறாய். ஆனால் ஒரு பாமரன் போன்று வனத்தில் வசித்து வரும் ஜந்துக்களை நீ உபதிரவப்படுத்துகின்றாய். உயிர்கள் எடுத்து ஒழுங்காக நடந்து கொள்ளுதல் அறச்செயல் என்றது குரங்கு. அதற்கு பீமன், நீ சொல்லுவது எனக்கு விளங்குகிறது. ஆனால் நானோ அவசரமாக போகிறேன். தயவு செய்து எனக்கு வழிவிடு. அதற்கு குரங்கு, ஆனால் நானோ களைத்து போய் அரை தூக்கத்தில் இருக்கிறேன். குதித்து என்னை தாண்டி கொண்டு நீ போகலாம். பீமன், நீ வயதில் முதிர்ந்தவன். முதியோரை அப்படி தாண்டுவது மரியாதையாகாது. நீ இளையவனாயிருந்தால் ஹனுமான் கடலை தாண்டியது போன்று நானும் உன்னை தாண்டியிருப்பேன். குரங்கு, அப்படியானால் என் வாளை ஒரு பக்கம் ஒதுக்கி தள்ளிவிட்டு உனக்கு தேவையான நடைபாதையை அமைத்துக்கொள். ஒரு வயது முதிர்ந்த குரங்குக்கு வரம்பு கடந்து மரியாதை காட்ட வேண்டியது அவசியம் என்று பீமன் உணர்ந்தான். எனவே அக்குரங்கின் வாளை தன் இடக்கையால் தூக்கி அப்புறம் வைக்க அவன் முயன்றான். ஆனால் அவ்வாளை தூக்க அவனுக்கு இயலவில்லை. பிறகு 2 கைகளையும் கொண்டு முயற்சித்தான். தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தினான். வாள் அசையவில்லை. பீமன் தன்னுடைய வாழ்நாளில் பட்ட முதல் தோல்வி இது. வல்லமைக்கு வணக்கம் காட்டும் பாங்கில் பீமன் அக்குரங்கின் எதிரே வீழ்ந்து வணங்கினான். குரங்கு, நீ யார்? பீமன் சொன்னதாவது, பாண்டவ சகோதரர்களுள் நான் ஒருவன். வாயு பகவானுடைய அனுகிரகத்தில் நான் குந்தி தேவிக்கு மைந்தனாய் பிறந்தேன். குரங்கு, நானும் வாயு பகவானின் மகன். அஞ்சனை தேவிக்கு மைந்தனாக பிறந்தவன் நான். சிறிது நேரத்திற்கு முன் ஹனுமானை பற்றி நீ பகந்தாய் அல்லவா? அந்த ஹனுமான் தான் நான் ராமதாசன். நீ எனக்கு தம்பியாவாய். இங்கனம் இயம்பிக்கொண்டு ஆஞ்சநேயன் எழுந்து நின்று பீமனை கட்டி தழுவினார். அதன் விளைவாக தன்னிடத்து புதிய ஆற்றல் பிரவேசித்ததை அவன் உணர்ந்தான். அந்த மூத்தவனோடு பாண்டொரு காலத்தில் ராம பாதகைகளை தீண்டி அடைந்த பரமானந்தத்தை இப்பொழுது மீண்டும் பெறலாயினான். சிறிது நேரத்திற்கு முன்பு வேற்றோர்களாயிருந்த இப்பொழுது அண்ணனும் தம்பியுமாக மாறிவிட்டார்கள். அவர்களுடைய சந்திப்பு பெரும் சிறப்புக்கு ஏதுவாயிருந்தது. பீமனுக்கு ஹனுமான் வரம் ஒன்று கொடுத்தருளினார். அதன் விளைவாக கௌரவ சகோதரர்கள் அனைவரும் இனி நிகழும் போராட்டத்தில் வென்றுவிடக்கூடிய வல்லமை அவனுக்கு வந்தது. ஹனுமார் மற்றொரு உபகாரத்தையும் செய்தார். அர்ஜுனனுடைய ரதத்தில் இருந்த கொடிமரத்தின் மீது அமர்ந்து கொண்டு அவர் கூப்பாடு போடுவான். அந்த கூப்பாட்டின் விளைவாக பாண்டவ சேனைக்கு பலமும் கௌரவ சேனைக்கு குழப்பமும் உண்டாகும். ஹனுமன் விளக்கியபடி பீமன் ஒரு நதியை சென்றடைந்து அங்கு அவன் தேடி வந்த புஷ்பங்களை அபரிதமாக கண்டான். சௌகந்திகா என்பது அப்புஷ்பத்தின் பெயர். அதை அவன் கொய்து கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதத்தில் ஏனைய சகோதரர்களும் திரௌபதியும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். சில நாட்களாக பீமன் தென்படாதிருந்ததை குறித்து அவர்களுக்கு கவலை உண்டாயிற்று. ஆதலால் அவர்கள் கடோத்கஜன் என்ற பீமனுடைய ராட்சச மகனை தங்களிடம் வரும்படி அழைத்தார்கள். அழைத்தபடியே அவனும் அங்கு தோன்றினான். அவனுடைய தந்தை இருந்த இடத்திற்கு தங்களை தூக்கிச் செல்லும்படி அவர்களை வேண்டினார்கள்.
அவனும் அச்செயலை விளையாட்டு போன்று செய்து முடித்தான். அதன் விளைவாக சிரமம் ஏதுமின்றி அதே விரைவில் அவர்கள் ஒன்று கூடினர். அழகான அவ்விடத்தில் சில நாள் தங்கியிருக்க அவர்கள் தீர்மானித்தனர். அவ்விடம் குபேரனுக்கு சொந்தம். ஆதலால் அவர்களை காண குபேரன் தானே அங்கு வந்து சேர்ந்தார். அதன் பிறகு அவர்கள் பத்ரிகாசிரமத்திற்கு திரும்பி வந்து இந்திரலோகத்திற்கு சென்று அர்ஜுனனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஓகேங்க, நான் படித்து காட்டுற மகாபாரத கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.